இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜானு, என்னக்கா? நீ ரொம்ப பெரிய பொண்ணாயிட்ட. ஏங்கா அப்படி சொல்ற? உண்மையெல்லாம் மறைக்கிற, பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. என்ன விஷயம்? நீ எத பத்தி பேசிட்டு இருக்கன்னு எனக்கு சுத்தமா புரியலக்கா. இந்த சாப்பாட நீ தானே சமைச்ச? உண்மைய சொல்லு. சொல்லு ஜானு. சித்திக்கு மனசுல எடுத்துட்டு போகணும்னு தான் இருந்திருக்கு போல. ஆனா ஷாலினி அக்காவாலதான் வராம விட்டுட்டாங்க. அதனாலதான் நாங்க கொண்டு வந்தோம். நினைச்சிருந்தா நீயும் வராம விட்டுருக்கலாம். ஆனா எனக்காக கஷ்டப்பட்டு நீ இவ்ளோ தூரம் வந்திருக்க. உனக்கு அக்கா மேல அவ்ளோ பாசம்ல. என்னக்கா இப்படி சொல்லிட்ட? நீ ரொம்ப பக்தியோட பூஜை பண்ணணும்னு நினைச்ச. சித்திக்கு அது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். அவங்கள மாதிரியே நானும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நான் என் அக்கா மேல வச்சிருக்க பாசம் மதிப்பில்லாம போயிடாதா? இந்த பாசெல்லாம் அப்புறம். நீ முதல்ல உட்காரு, சாப்பாடு எடுத்து வைக்கிற. லக்ஷ்மி, நீ பக்தியோட இந்த பூஜைய பண்ண போற. அதனால நான் கொஞ்சமாவது உனக்கு உதவி செய்யலான்னு நினைக்கிறேம்மா. இரு, நான் உனக்கு பரிமாறேன். ஐயோ, பரவாயில்ல சின்னத்த, நானே பரிமாறிக்கிறேன். லக்ஷ்மி, நான் தான் பரிமாறுறேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் இரு. ஐயோ, என்னாச்சு? அக்கா, அது வந்து லக்ஷ்மிக்கு சாப்பாடு பரிமாறி உதவி செய்யலான்னு நினைச்சேங்க்கா. பரிமாறும்போது திடீர்னு கை தவறி வச்சிருந்த சாதம் எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. என்ன தேவியா நீ இது? இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ மன்னிச்சிருன்னு கேட்டா அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் முடிஞ்சிருமா? அவ ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்கணும்னா அது எவ்வளவு கஷ்டம். அத்த, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் எதுவும் சாப்பிடாம நாள் முழுக்க என்னால விரதம் இருக்க முடியும். அந்த பூஜையோட பலன் ஏதோ கொஞ்சமாவது மித்ராவுக்கு பாதுகாப்பு கவசமா மாற வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு லக்ஷ்மி, இந்த பூஜை எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட். நீ உன் புருஷனுக்காக இத பண்ண போற. உன் மஞ்சள் குங்குமத்துக்காக நீ பண்ண போற. பூஜையில எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது, புரியுதுல்ல? சரிங்க அத்த, என்ன நம்புங்க. எந்த ஒரு தப்பும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீங்க ஏன் இப்ப இவ்ளோ கவலைப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி. பூஜை நல்லபடியா நடக்கணுங்கிற எண்ணம் தான், வேற எதுவும் இல்ல. அக்கா, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னதான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன். என்ன ஜானு? என்ன ஜானு அப்படி பாக்குற? ஏங்கா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜானு. எனக்கு புரிஞ்சு போச்சுக்கா. நேத்து நடந்த அந்த விஷயத்தால தானே? ஆமா, மாமா கூட இருந்த அந்த பொண்ணு யாருன்னு நீ கேட்டியாக்கா? அதான் சொன்னல ஜானு, நான் கேட்டு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில அவரு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரை கேட்கல. என்னக்கா இது? அப்படியே விட்டுருவியா? யாருன்னு கேட்க மாட்டியா? என்னமோ ஜானு,
தெரிய வேண்டிய நேரத்துல தெரிய வரும் விடு. எப்பவாவது தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருந்தா அதுக்குள்ள நடக்க கூடாது, ஏதாவது நடந்துடலாம்ல. நீ திருத்தவே முடியாத மாதிரி தப்பு கூட நடக்கலாம்க்கா. அதனாலதான் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லதுக்கா. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சு கேட்டுக்கோ. வேண்டாம் ஜானு, அவளை பத்தி இன்னொரு நாள் பாத்துக்கலாம். நீ விட்டாலும் நான் விட போறது இல்லக்கா. மாமா கூட இருந்த அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்காம விட போறதே இல்ல. வணக்கம் அரவிந்தம்மா. என்ன ஜோசியர் அனுப்புனாரு. மூலிகை கொடுத்திருக்காரா? கொடுத்திருக்காருமா. இந்தாங்கம்மா. இது இன்னைக்கு நாள் முழுக்க மித்ரா சாரோட பாக்கெட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி அது இருந்தா மட்டும்தான் அவருக்கு எந்த ஆபத்தும் வராதுங்கம்மா. சரி. சரிங்கம்மா, நான் அப்ப போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. மித்ரா, என்ன மாம்? இந்த மூலிகைய உன் பாக்கெட்ல வச்சுக்கோ. எதுக்கு மாம் இது? எதுக்கு என்ன ஏதுங்கிற கேள்வி எல்லாம் கேட்காத. அம்மா சொல்றேன்ல, அது உன்னோட நல்லதுக்காக தானே இருக்கும். அதனாலதான். அம்மா சொல்லி மித்ரா மறுக்கிறதா? யூ ஆர் எ குட் பாய். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த வரலட்சுமி பூஜை முடிகிற வரைக்கும் நீ வாசப்படிய தாண்டக்கூடாது. இது என்னோட ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட். மறுக்க மாட்டல்ல? மாம், நீங்க என்ன ரெக்வெஸ்ட் பண்றதா? ஆர்டர் போடணும், அத நான் ஆகட்டும்னு ஃபாலோ பண்ணணும். அத்தை, காஃபி எடுத்துட்டு வரவா? எனக்கு காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாம் லக்ஷ்மி. இந்த வரலட்சுமி பூஜை மத்தவங்க மாதிரி பேருக்கு மட்டும் இல்லாம ரொம்ப பயபக்தியா செய்யணும். சரிங்க அத்தை. அத்தை, யார் என்ன நினைச்சாலும், யார் எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தாலும், நான் மட்டும் பூஜைக்கான விரதத்தை முழுமையா அனுசரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பூஜைய எந்த ஒரு குறையும் இல்லாம முழுமையா செஞ்சு முடிப்பேன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். என்னன்னே தெரியல, லக்ஷ்மி என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறா. ஒருவேளை பேசினாலும் ஏதோ கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றா. ஹாய் டாட். ஹாய்டா. ஹவ் யூ? ஃபைன்டா. என்னங்க, ஒரு வாரத்திலேயே இவ்ளோ இழைச்சு போயிட்டீங்க? சரியா சாப்பிடலையா? பொண்டாட்டி கண்ணுக்கு புருஷன் எப்பவும் அந்த மாதிரி தான் தெரியும்.